guys, welcome to Simply Sharon, where you're listening to Sharon. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ரைட்டர் பத்தி தான் பேச போறோம். அவங்க நிறைய நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் பிளேஸ் எழுதியிருக்காங்க. ஏன் இவங்கள பத்தி பேசணும்? இதுல எனக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்தது. யூஸ்வலா கொரியர் எடுத்துட்டு வரவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா அந்த வெயில்ல ரொம்ப களைப்பா வருவாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு இதுலயே இருந்தாரு. சோ அவர்கிட்ட உங்களுக்கு தண்ணி வேணுமா சார் அப்படி சொல்லி கேட்டேன். வெயில் ரொம்ப அடிக்குது அப்படின்றதுனால. அவர் அதுக்கு அதெல்லாம் வேணாமா, ஐம் குட் அப்படி சொல்லி சொன்னார். அந்த ஆக்சென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவங்க அகத்தா உங்க நேமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல சார், அது எங்க அம்மாவோட நேம் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவங்க திருப்பி உங்களுக்கு அகத்தா கிறிஸ்டி அப்படின்னு ஒரு நாவல் ரைட்டர் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் எங்க அம்மாவோட பேரை இது வரைக்கும் யாரும் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இவர் பண்ணது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்ச நேரம் அந்த ஆத்தர் பத்தியே பேசிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அகத்தா அப்படின்னு ஒரு செயின்ட் இருந்ததா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பட் அகத்தா கிறிஸ்டின்னு ஒரு நாவல் ரைட்டர் இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. பட் இங்க அங்க எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதை நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவரு நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்க ஸ்டோரிஸ், பிளஸ் அவங்க ரியல் லைஃப்லயும் நிறைய மிஸ்ட்ரிஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்மளுக்கு மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே, அதுவும் நம்ம அம்மா பேர்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற போது நம்ம கண்டிப்பா தேடி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அண்டர் இன்ட்ரெஸ்ட்ல நான் சர்ச் பண்ணி நான் இந்த வீடியோல அகத்தா கிறிஸ்டி பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ண போறேன். As I told you, அகத்தா கிறிஸ்டி ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ரைட்டர். இவங்க அவங்களோட டிடெக்டிவ் நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. She was born on September 15, 1890. துர்க்கி டிவான் இங்கிலாந்துல பிறந்தாங்க. இவங்க ஹோம் ஸ்கூல், அதாவது வீட்லயே இருந்து தான் படிச்சாங்க. இதனால இவங்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது. அண்ட் she was a very private person அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு ரைட்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் அவங்க அக்கா ஒரு ரைட்டரா இருந்ததுனால வந்துச்சு. அண்ட் சின்ன வயசுல இருந்தே இவங்க நிறைய ஸ்டோரிஸ் எழுதி அதுக்கு நிறைய பிரைஸ் வாங்கினதாகவும் சொல்றாங்க. அவங்க அப்பா இறந்து போனனாலையும் அவங்க அம்மாவோட கட்டாயத்தினாலையும் இவங்க கல்யாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அப்பதான் அகத்தா கிறிஸ்டி ஆர்கிபால் கிறிஸ்டி அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணாங்க. He was a businessman and also அவர் மிலிட்டரியில இருந்தார். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 years கழிச்சு, அதாவது 1920ல தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நாவல்ல தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் கேரக்டர் ஹெர்க்யூல் பைரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்க நிறைய டிடெக்டிவ் கேரக்டர்ஸை அவங்களோட ஸ்டோரிஸ்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட கெரியர்ல ஓவராலா இவங்க 66 டிடெக்டிவ் நாவல்ஸ், 14 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் அண்ட் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளே த மவுஸ் ட்ராப் இவங்க தான் எழுதினாங்க. இவ்வளோ ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு எங்கேருந்து ஐடியாஸ் கிடைச்சிருக்கோன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. இவங்க ஒரு ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. World War I இவங்க ஹஸ்பண்டோட மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ இவங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் மெடிசன் ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை பயன்படுத்திக்கிட்ட கிறிஸ்டி பாய்சனை பற்றியும் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கெமிக்கல்ஸோட சைடு எஃபெக்ட்ஸு, அது எப்படி ஒர்க் ஆகும், அதோட யூசேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை தான் அவங்க நாவல் எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மவுஸ் ட்ராப் அப்படின்ற அந்த சீரியல் 1952ல ஆரம்பிச்சு 2020 மார்ச் 16th வரைக்கும் அந்த சீரியல் ஓடி இருக்கு. அது கோவிட் ரீசன்ஸ்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 மார்ச் 17th மறுபடியும் அந்த சீரியலை கண்டினியூ பண்ணாங்க. அண்ட் அது இப்போ வரைக்கும் லண்டன் வெஸ்ட் எண்ட்ல இன்னும் தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம இப்போ வரைக்கும் அகத்தாவோட பர்சனல் லைஃப் அண்ட் கெரியர் லைஃப் பத்தி பார்த்துட்டோம். இப்போ தான் மெயின் ஸ்டோரி வருது. ஓகே, என்னதான் அகத்தாவோட கெரியர் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும்
அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செஞ்சது. 1926 டிசம்பர் 3 அன்னைக்கு திடீர்னு அகதா வீட்ல இருந்து காணாம போகுறாங்க. இதை தொடர்ந்து 1000க்கும் மேலான போலீஸ்மென்ஸ், வாலண்டியர்ஸ், ஃபேன்ஸ் இவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களோட வண்டி ஒரு ஹைவே கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. 11 டேஸ்க்கு அப்புறம் அகதாவை ஒரு ஹோட்டல்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அவங்களோட ஹஸ்பண்டோட சர் நேம்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அகதாக்கு அந்த 11 டேஸ் என்ன நடந்ததுன்ற ஞாபகமே இல்லை. அவங்க ஹஸ்பண்டை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதும் அவங்க ஒய்ஃப் எதுவுமே சொல்லல அப்படின்றது தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. நம்ம இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த விஷயம்ல அந்த 4 பேர் 4 விதமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன், அகதா அவங்க புக்கை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எழுதுறதுக்காக மாறு வேஷத்துல புதுசா ஒரு லொகேஷனுக்கு போய் அங்க இருக்கிற மக்களை அனலைஸ் பண்ணி அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அவங்க புக்குக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இத ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிறிஸ்டியே போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருந்தாங்க. செகண்ட் ரீசன், அதே வருஷம் அகதாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு கூட அவங்க ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ஏமாத்துனதாகவும் அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்ததாகவும் சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிறிஸ்டி அவங்கள ஏமாத்துனது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் தான் அகதா வீட்டை விட்டு போயிட்டாங்க. தேர்ட் ரீசன், கிறிஸ்டியோட நாவல் ரைட்டர், அதுவும் ஃபேமஸான நாவல் ரைட்டர். ஸோ அவங்க புக்ஸுக்கு இன்னும் நிறைய ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக பண்ண பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ரீசன், அகதா அவங்க பர்சனல் இஷ்யூஸ்னால ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க. ஸோ அவங்க சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன்ல எதுவா இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாச்சும் ஒரு ஆத்தர் பத்தி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.